காய்ஸ் இருட்டில் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். நாம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா வெண்டஞ்செடி ஊன போகிறோம். ஃபுல்லாக வந்து ஓட்டியிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா வெண்டஞ்செடி வந்து ஊன்றது எப்படி ஊன்றோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அது என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், விதை என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், மருந்து எப்படி அடிக்கிறோம், மருந்து எவ்வளோக்கு வாங்குகிறோம். இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 கால் வருது. கிட்டத்தட்ட 3 அடி கேப் தான் விட்ருக்கோம். நம்ம பவர் டில்லர் பார்த்திங்கன்னா 3 அடி கேப்லேயே ஓட்டும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பவர் டில்லர் வந்து அரை அடியாக கழட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, அப்புறம் 2, 2.5, 1.5ன்னு சொல்லி 1 அடின்னு வரைக்கும் போய் ஓட்டிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பவர் டில்லர் வாங்கி ஆச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா என்ன அப்டேட்டுங்கிறது ஃபுல்லாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம மார்னிங் பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிட்டோம். இப்போ தான் ஓட்டி முடிச்சுட்டு கிளம்புற மணி 7 ஆச்சு. மார்னிங் டைமில் எப்படி ஓட்டியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்திருக்குன்னு போட்டுட்டு அடுத்து நாளைக்கு காலையில் மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு சால் ஓட்டிட்டு ஓசுலுத்து நம்ம வந்து வெண்டஞ்செடி ஊனிடுவோம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒரே சாலோட நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக ஓட்ட தேவையில்ல, ஒரே சாலோட விட்டுட்டு ஓசுலுத்து விதை ஊன வேண்டியது தான். பின்னாடி நிலா பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோ வேலைக்கே ஓகே. மார்னிங் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது என்னன்னு மார்னிங் பார்ப்போம். நேற்று நைட்டே உழவு ஓட்டிருந்தோம் ஃபுல்லாக. பாருங்கள் காலையில் ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்னு. நேற்று மழை இருந்தப்போனா இன்னொரு சால் ஓட்டலான்னு பார்த்தோம். நேற்று வாசனை அளவுக்கு பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு போயிடுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி டைமில் ஓட்டினோன்னா கலப்பை ஃபுல்லாக ஃபுல்லாக மண்ணெலாம் அடைச்சிக்கும், அப்புறம் சுத்தமாக ஓட்ட முடியாது. அதனால் இந்த ஒரே சாலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஓஸ்லாம் ஃபுல்லாக இழுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நல்லா வச்சுருங்க. அப்போ தான் டெய்லி நம்ம அக்ரி ரிலேட்டட் வீடியோ போடக்குள்ளே வரும். ஓசை ஃபுல்லாக வந்து 6 ஓசை விட்டு தண்ணி 2 பீட்டாக போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3 அடி கேப்பில் ஓசையும் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஃபினிஷிங் அவுட்டில் டச் பாருங்கள், ஃபினிஷிங் அவுட்டில் டச் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா வந்து வெண்டை விதை ஊனிட வேண்டியது தான். அடுத்து வந்து வெண்டை விதை எப்படி ஊனணும், என்ன பிராண்டு வாங்கியிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு என்ன அதுன்னு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன்.